இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்ச்? விடுகதை சேலஞ்ச். விடுகதைகள் சேலஞ்ச். வெல்கம் டு அவர் சேனல். நாங்க உங்க நோவே கப்புள்ஸ். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ண போறோம். சாக்ஸா போட்டுட்டு இருந்தோம், உங்களை போட்டு கொண்டுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு வாயை முடிட்டு இரேண்டா குஞ்சு பேர. விடுகதை சேலஞ்ச் தான் இது. ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் சொல்லிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாப்போம். சரி, நீங்களும் தெரிஞ்ச ஆன்சர் சொன்னாங்க, நான் சொல்லிடுறேன் ஆன்சரு. பட் நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மைண்ட்ல தெரியும். அப்ப உங்க சொல்லும் போது இந்த ஆன்சர் நம்ம மைண்ட்ல ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க எழுதி வச்சிருக்கிறோம், ஏன்னா நமக்கு கேட்க நல்லா இருக்காது. கொஞ்சம் எழுதி வச்சு பார்த்தா பிட்டு பேப்பர் 6 மணி பிடி வாங்கிக்கிற மாதிரி பிட்டு பேப்பர் திறந்து வாசிட்டு இருக்கிறது. ஞாபகம் வர மாட்டியா? சரி, ஃபர்ஸ்ட் நீ ஸ்டார்ட் பண்றியா நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஏணி மேல கோணி, கோணி மேல குன்று, குன்று மேல புல்லு, புல்லு மேல பூச்சி. அது என்ன? அப்படியே உன் மைண்டுக்குள்ள ஓடுங்கள. ஏணி மேல கோணி, கோணி மேல குன்று, குன்று மேல புல்லு, புல்லு மேல பூச்சி. அது என்ன? யோசிங்க. ஏணி மேல கோணி, கோணி மேல குன்று, குன்று மேல புல்லு, புல்லு மேல பூச்சி. தலை. கரெக்டா ஆன்சர் சொல்லு. ஏணி மேல கோணி, கோணி மேல குன்று, குன்று மேல தப்பு. ஆன்சர் பாதி சொன்ன, பாதி ரைட்டு பாதி தப்பு. தலைமுடி. ஏணினா காலு. 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 ஏணி மேல என்னது? கோணி. கோணின்னு என்னது? உடம்பா? தொப்ப. கோணி மேல குன்று, கோணி மேல என்னது? கண்ணு. குன்று. குன்று மேல என்னது? முடி. புல்லு. புல்லுக்குள்ள பூச்சி. புல்லு மேல ஆக்சுவலா மலையாளம் நம்ம உடம்பு தான். இது ஆன்சர், இது கரெக்டான ஆன்சர். நீ மண்டை மட்டும் சொன்னதுனால உனக்கு ஆமாப்பா உட்கார் பண்ணி. சோ நான் என்னோட இது முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா எனக்கு ஒரு பாயிண்ட் பண்ணிக்க. வால் இல்லாம கேடயம் வச்சிருப்பான், ஆனா அவன் போருக்கே போக மாட்டான். வால் இல்லாம கேடயம் மட்டும் வச்சிருப்பான். இப்ப நான் யோசிச்சேன் நானு. வால் இல்லாம கேடயம் வச்சிருப்பான், ஆனா போருக்கே போக மாட்டான். யாரு? மொப்பன். சும்மா காமெடிக்கு. வால் இல்லாம கேடைய வச்சிருப்பான், ஆனா போருக்கு போக மாட்டான். தெரியல யாரு. அப்போ 1 பாயிண்ட் எனக்கு. சரி, 1 பாயிண்ட் வச்சுக்க. பாஸ். ஆமாடா. எது? ஆமா. ஆமையா? ஆமா. அர்த்தம் சொல்லதுக்கு. ஆமா மேல ஓடு இருக்கா, அது கேடயம் தான். சரியா? வால் இருக்கா? வால் அதுக்கு இல்ல, அதுக்கு வீசுற வால் இருக்கா? அது போருக்கு போதா? கேடயம் மட்டும் வச்சிருக்கல, அவ்வளவுதான். நீ 1 பாயிண்ட். சரி, 1 பாயிண்ட். இது 1 பாயிண்ட். இருங்க வர. சரி, அப்ப என்னோட தான். ஓகே. போவான் வருவான் திம்மப்பன், ஒற்றை காலில் நிற்பான் திம்மப்பன். கொக்கா? தப்பு. திம்மப்பனா? திம்மப்பன் அப்படின்னா இது அந்த காலத்து வார்த்தை. நானே எங்க ஐயாட்ட கேட்டுதான் விடுகதை கேட்டேன். போவான் வருவான் திம்மப்பன், ஒற்றை காலில் நிற்பான் திம்மப்பன். என்னது? போவான் வருவான். இசை நிகழ்ச்சியில எப்படி வாசிப்பா? ஜோக் இல்ல இல்லையா? ஏதாச்சும் க்ளூ உண்டா? குழுவா? ஆக்சுவலா ஒரு வீடுன்னா அது மெயினா அது ஒன்று இருக்கும். வீடுன்னா மெயினா ஒண்ணு இருக்கும். செடி? அப்படியே வாயில செடியா? என்னன்னு சொல்லு.
தெரியுதா தெரியலையா? பாஸ். கதவு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? மில்கி 3 பாயிண்ட்ஸ். சரி இப்ப நான் தானே, என்னோட டேர்ன் தானே. இது இந்த எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எடுக்காத. ஆக்சுவலா இது ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க நீ. எரும மாடும் பசுமாடும் கிணத்து குளிக்க போச்சான். இதுல எருமது பசுமாடு மட்டும் வீட்டுக்கு வந்துச்சான். அது என்ன? எரும மாடும் பசுமாடு கிணத்து குளிக்க போச்சான், பசுமாடு மட்டும் திரும்பி வீட்டுக்கு வந்துச்சான். அது என்ன? தெரியல. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த காலத்துல யோசித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். இத எரும மாடு பசுமாடு குளிக்க கிணத்துக்கு போச்சு, ஆனா எரும மாடு பசுமாடு மட்டும் வீட்டுக்கு வந்துச்சா? விட்டுட்டு வந்துருச்சா? அது என்ன சொல்லு, நான் விட்டுட்டு வருது வீட்டுக்கு போயிட்டு வருதுன்னு கேட்கல. என்னது தெரியுமா தெரியாதா? தெரியாது. உளுந்தம் பருப்பு. ஓ மாடு பசுமாடு. ஆமா உளுந்தம் பருப்பு தானே. அதுல என்னைக்கு அந்த கருப்பு கலர் வெளியே தூக்கி போட்டுறீங்கல்ல, மாவுக்கு அரைச்சினா மாடை வச்சுனா உனக்கு விடுதலை எப்படி இருக்கும்? மில்கி 4 பாயிண்ட். எங்கடா நிக்கிறான்? ஒத்த கலர் நிக்க. ஆக்சுவலா முந்தி அப்ப காலத்து கதவு எல்லாம் அந்த ஒத்த சைடு கதவு தான் இருக்கும். இப்படி சரட்டு இழுத்துடுற மாதிரிக்கு தான் ஒன்று இருக்கும் தெரியுமா? கம்பி. அதான் போவான் வருவான் திம்மப்பன் ஒற்றை காலில் நிப்பான் திம்மப்பன். அவன் வந்து கதவு. அந்த காலத்துக்கு இது வந்து இது விடுதலைனால உனக்கு அந்த காலத்து நீ மாடர்ன் ஜெனரேஷனுக்கு 4 ஸ்க்ரூ போட்டு அடிச்சு வச்சிருப்ப. இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? மில்கி 2 பாயிண்ட். அடி வாங்கி ஒளி தருவான். அடி வாங்கும் போதெல்லாம் பலரை ரசிக்க செய்வான். தப்பாட்டமா கொட்டு. இது இப்படி சொல்லக்கூடாது. வாய கொட்டு. ஒரு வீட்டுல 5 அண்ணன் தம்பிங்க. ஒவ்வொருத்தவங்க தெரியாது. சும்மா டாட்டா காட்டுறா. சரி விடு, இன்னொரு எழுதி வச்சிருக்கேன். சரி விடு. 1000க்கும் மேற்பட்ட மிட்டாய் கடை. சரியா? அது என்ன சொல்லு? 1000க்கும் மேற்பட்ட 1000 அறை கொண்ட மிட்டாய் கடை. 1000 அறை கொண்ட மிட்டாய் கடை. 1000க்கு மேல அதுல அறை. அது வானமா? மிட்டாய் கடை. மிட்டாய் கடையா? 1000 அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடை. தெரியல என்னது? 1000 அறைகள் கொண்ட மிட்டாய் கடை. தேன் கூடு. நினைச்சேன் தோச்சன்ல உனக்கு சொன்னாங்களா? அடுத்த கேள்வி. எத்தனை பாயிண்ட் நீ? 2. கடலுக்கு நண்டு. இலை உண்டு கிளை இல்லை, பூ ஒன்று மனமில்லை, காய் உண்டு விதை இல்லை, பட்டை ஒன்று கட்டை இல்லை, சரியா? கன்று உண்டு பசு இல்லை. பாலைமரமா? அப்படி சொல்லி கொடுக்க கண்டுபிடிச்சேன்னா நீ நான் அதை யோசிக்கல. காய் உண்டு விதை இல்லைன்னு சொன்னியா? அந்த காயில எங்க விதை இருக்கு? இப்பெல்லாம் வாழைப்பழத்துல கூட. வாழை மரம். அதற்கான விடை வாழை மரம். 3 பாயிண்ட்ஸ். 3 பாயிண்ட்ஸ். நான் 4 பாயிண்ட்ஸ். சரி அடுத்து கேளு. 4வது விடுகதை. ஒரு புள்ள புடுங்கலாம் ஆனா நட முடியாது. என்னது? புடுங்கலாம் ஆனா முடி. கரெக்டா? இந்த மாதிரி இவ்வளவுதான். இங்க இப்படிதான் தூசி தட்டி போயிடுவேன். 5 பாயிண்ட். சரி அடுத்து. நீ எத்தனை பாயிண்ட்? 3. 2 கொம்புகள் உண்டு மாடு இல்லை, வேகமாய் ஓடுவான் மான் இல்லை, கால்கள் உண்டு மனிதன் இல்லை.
அது என்ன? 2 கொம்பா? 2 கொம்பு இருக்கும், ஆனா மாடு கிடையாது. இது நான் கேட்ட கேள்வியாச்சே. கண்டுபிடி. என்னது? 2 கொம்பு இருக்கும். 2 கொம்பு இருக்கும், மாடு கிடையாது. வேகமா போகும், ஆனா மான் கிடையாது. அப்புறம் அது 2 கால் இருக்கும், கால்கள் இருக்கும், ஆனா மனுஷன் கிடையாது. எத்தனை கால்? எத்தனை கால்லாம் சொல்ல முடியாது. அதான் கால்கள் இருக்குன்னா விடுகதையாகும். விடுகதைக்கு வழக்கம்லாம் கொடுக்க முடியாது. ஏமா தள்ளி வச்சு தம்பி, தள்ளி போய் அங்கிட்டு உங்க பாயில உட்காந்துலாடு. ஆடு ஓடுதான், 2 கொம்பு இருக்கு, ஓடுது இல்ல. பாஸ் பண்ண முடியாது. நீ க்ளூ கொடு. ஏமா எல்லாத்துக்கும் க்ளூ கொடு. அது ரெகுலரா மனிதர்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பைக்காப்பா? பைக்கு கிடையாது, சைக்கிள். எல்லாம் உண்மை. பைக்லாம் கிடையாது, சைக்கிள் தான். ஆதி காலத்து விடுகதைக்கு சைக்கிள் தான், பைக்குங்கிறது கிடையாது. பைக்குக்கு சைக்கிளுக்கு தான் 2 கொம்பு இருக்கும், ஸ்டாண்ட் இருக்கும். பைக்குக்கு ஸ்டாண்ட் இருக்குலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே யோசிங்க. அது அந்த காலத்து விடுகதைக்கு சைக்கிள் மட்டும், அந்த காலத்துல சைக்கிள் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க, மாட்டு வண்டியா யூஸ் பண்ணாங்க. அந்த காலத்துல மாட்டு வண்டி யூஸ் பண்ணாங்கல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் மாட்டு வண்டி சைக்கிள் தான் யூஸ் பண்ணாங்க, பைக்கா யூஸ் பண்ணாங்க. இப்படி கேட்கறதுக்கு நான் அப்படி கூறி விட்டேன், மன்னித்து விடுங்க. ஆகையா இவர்களுக்கு தக்க தண்டனை பாயிண்ட் வழங்காமல் இருக்கும்படி கேட்டு. பைக்கு கிடையாது, சரி அப்ப ஈக்குவல் பாயிண்ட். சரி, டை டை ஆளாளுக்கு அவ்வளவுதான். இதுக்கு பாயிண்ட் கிடையாது, சரி சமம் தான். ஒரு கூண்டுக்குள்ள 3 பேர் இருக்காங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் உழைச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கூண்டுக்குள்ள 3 பேர் இருப்பாங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் உழைச்சுட்டே இருப்பாங்க. இங்க இருக்கு ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் இது எடுத்திருக்கீங்க. எதாவது கேட்டா சரி இருக்காது. 3 பேர் உள்ள கூண்டு, அந்த கூண்டுக்குள்ள 3 பேர்த்த அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்களால வெளியும் வர முடியாது, ஆனா அவங்க உள்ள வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. யார் அந்த கோழி குஞ்சு போற பையனுங்களா? அது கிடையாது. பாஸ் கடியோரம் இவ பத்திய அதுல 3 பேர் இருக்காங்க பத்திய. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இவ்வளவு பெரிய பெரிய கொஸ்டின்களா? எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேக்குறேன், கேட்டுக்கோ. பாயிண்ட்ஸ் அவ்வளவு ஈக்குவல் பாயிண்ட். எக்ஸ்ட்ரா கொஸ்டின் போ. எக்ஸ்ட்ரா சரி 5 பாயிண்ட். சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுல 4 கொஸ்டின் தான் தேர்ந்தெடுப்போம். எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எங்களுக்கு வேண்டாம். சரி, அடித்தாலும் உதைத்தாலும் மறமாட்டான். இப்ப நீ 3 பாயிண்ட், நான் 3 பாயிண்டா? இப்ப எனக்கு ஒரு பாயிண்ட். 4 பாயிண்ட், நான் 4 பாயிண்டா? ஆமா, அவ்வளவு. யாரும் வெற்றி இல்லை, யாரும் தோல்வியும் இல்லை. அனைவரும் யாரு ஜெயிச்சாங்கிறது பெருமை இல்ல, யாருமே தோக்கலைங்கிறது தான் கௌரவம். சரி, லாஸ்டா ஒரு क्वेश्चन கேட்றோம். இது உங்களுக்காக. நீங்க ஆன்சர் அவங்களுக்கு கேட்றோமா? கஷ்டமா இருக்குமா, ஈஸியா இருக்குமா? ஈஸியா இருக்குமா? சரி விடு. அடித்தாலும் உதைத்தாலும் அழுக மாட்டான் அவன் யார்? இது எனக்கு தெரியும், இது உங்களுக்கும் தெரியும். மொக்கத்தனமா ஒரு இது இருக்கிறது. அடித்தாலும் உதைத்தாலும் அழுக மாட்டானா? நல்லா கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடித்தாலும் உதைத்தாலும் அழுக மாட்டான், அவன் யார்? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் அழுக வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு டைமும் வீடியோ வரும்போது எனக்கு எவ்வளவு மனவேதனையா இருக்கு தெரியுமா? நான் இல்ல ஃப்ரெண்ட், நான் வாட்ஸ்அப்ல ஒரு ப்ராட்காஸ்ட் சேனல் லிஸ்ட் ஒண்ணு வச்சிருக்கிறேன். அதுல ஆக்சுவலா 200 மெம்பரை ஆட் பண்ணிருக்கேன். 200 பேர்த்துக்கும் சரி, நம்ம புதுசா சேனல் ஆரம்பிச்சோம்னா 200 பேர்த்துக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். 200 பேர்த்து 100 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அது 100 பேர் அன்வான்டா பண்ணிருக்காங்க. அது 200 பேர் டெய்லி வீடியோ பார்க்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லிடுறாங்க. இதுல என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, என் முன்னாடியே வச்சு விளாண்டுகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நாள் இருக்கு, அது யாருன்னு அவருக்கு வீடியோ பார்ப்பாரு தெரியும். ஃபுல் வீடியோ பார்த்தா அவரே கமெண்ட் பண்ணுவாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ண மாட்டான், போராடிப்பானுக்கு அது தேவைய. சரி, உங்களுக்கான வீடியோ, உங்களுக்கான அந்த விடுகதை வந்து அடித்தாலும் உதைத்தாலும் அழக மாட்டான். சேனல் லைக் பண்ணுங்க, மறக்காம நோவே கப்புள் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க, நான் உங்களுக்காண்டி எடிட் பண்ணி போடுறேன். அப்படி வீடியோ பார்க்காம இருக்காங்க. நன்றி, வணக்கம். அங்கே வணக்கம்.
சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.